அரக்கர்களைக் கண்ட இலக்குவன் சினந்து ராமனை வணங்கி அவர்களின் அழிவைச் சபதம் செய்தல். வணக்கம் நண்பர்களே. விஸ்வாமித்திர முனிவரின் வேள்விக்கு அச்சுறுத்தலாய் வானை அதிரச் செய்து படைகளுடன் வந்த அரக்கர்களை ராமபிரான் தன் தம்பி இலக்குவனுக்கு அடையாளம் காட்டினார் இல்லையா? அந்த பேருருவ அரக்கர்களை கண்டதும் இளவல் இலக்குவனின் உள்ளத்தில் எழுந்த உணர்ச்சி பெருக்கையும் அவன் எடுத்த சபதத்தையும் இப்போது கம்பர் நம் கண்முன் நிறுத்துகிறார், கேளுங்கள். கண்ட அக்குமரனும் கடைக்கண் தீயுக விந்தனை நோக்கி தன் வில்லை நோக்கினான். அண்டர் நாயக இனிக்காண்டி ஈண்டு அவர் துண்டம் வீழ்வன என தொழுது சொல்லினான். கண்ட அக்குமரனும் அண்ணல் ராமபிரான் சுட்டிக்காட்டவும் அந்த இளம் குமரன் வீரத் திருத்தம்பியாம் இலக்குவன் வானில் திரண்டு வந்த அந்த அரக்கர் கூட்டத்தை கண்டான். அவன் உள்ளத்தில் முனிவரின் தவத்திற்கு இடையூறு செய்யும் அந்த கொடியவர்களுக்கும் அண்ணன் ராமனுக்கு தொந்தரவு கொடுக்கும் அவர்களுக்கும் எதிராக கனல் மூண்டது. கடைக்கண் தீ உக. ஆம், அவனது கண்களின் கடைசியிலிருந்து தீப்பொறிகள் சிதறின. அது வெறும் கோபமல்ல, அது பக்தியின் கனல், தர்மத்தின் சீற்றம், அண்ணனுக்கு ஊறு விளைவிப்போரை அழித்தொழிக்கும் வீரத்தின் அக்னி பிழம்பு. முனிவர்கள் அஞ்சி நடுங்க, ராமன் அமைதி காக்க இலக்குவன் கண்கள் சிவந்து அக்னி வீசின. விந்தனை நோக்கி தன் வில்லை நோக்கினான். ஒரு கணம் வானை நோக்கினான். அங்கேதானே அந்த அரக்கர் கூட்டம் வானை இருளாக்கி அச்சுறுத்தி நின்றது. பிறகு தன் கையில் இருந்த வில்லை நோக்கினான். நீதானே என் ஆயுதம், நீதானே இந்த அதர்மத்தை அழிக்க வல்லவன் என்று தன் வில்லுடன் உரையாடுவது போல இருந்தது அந்த பார்வை. அந்த சீற்ற பார்வை வானத்து அரக்கர்களுக்கும் தன் வில்லுக்கும் இடையில் ஒரு மின்சார பாய்ச்சலை ஏற்படுத்தியது. அண்டர் நாயக இனிக்காண்டி ஈண்டு அவர் துண்டம் வீழ்வன என அண்ணல் ராமனை பார்த்தான். அண்டர் நாயக என்று பணிவுடன் அழைத்தான். தேவர்களுக்கெல்லாம் தலைவனே என்றும் இந்த உலகத்தையே காக்கும் பரம்பொருளே என்றும் ராமனை வணங்கி, அண்ணலே இனிக்காண்டி, இதோ பாருங்கள், இந்த நொடியில் இங்கே இந்த அரக்கர்களின் உடல்கள் துண்டம் துண்டமாய் வீழ்வதை காண்பீர்கள் என்று ஆவேசத்துடன் பிரகடனம் செய்தான். அந்த ஒவ்வொரு சொல்லிலும் இலக்குவனின் பக்தி, உறுதி, ஆற்றல், கோபம் என அனைத்தும் ஒருங்கே மிளிர்ந்தன. தொழுது சொல்லினான். இத்தனை ஆவேசத்துடனும் வீரத்துடனும் சபதம் செய்த போதும் தன் அண்ணன் ராமபிரானை ஒரு கணம் தொழுது வணங்கினான். இதுதான் இலக்குவன், அண்ணனிடம் பணிவும் அரக்கர்களிடம் சினமும் கொண்ட மாவீரன். ராமபிரானின் திருவுளச்சீட்டை எதிர்பார்த்து தனது கோபத்தையும் திறமையையும் அண்ணனின் காலடியில் சமர்ப்பிக்கும் ஒப்பற்ற தம்பி. இந்த ஒரு பாடலிலேயே இலக்குவனின் உள்ளத்தின் ஆழத்தையும் அவனது பண்பின் சிறப்பையும் நமக்கு உணர்த்துகிறார் கம்பர். இலக்குவனின் இந்த சபதம் வரவிருக்கும் போரின் தொடக்கத்தை அறிவிக்கிறது அல்லவா? தன் வில்லும் அம்பும் கொண்டு அந்த அரக்கர் கூட்டத்தை இலக்குவன் எவ்வாறு எதிர்கொண்டான் என்பதை அடுத்த பாடலில் காண்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.